ஹலோ, வெல்கம் டு எவ்ரி ஒன். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வந்து டோர்கம் சராதரன் எழுதின செக்ஸ், ஃபேமிலி அண்ட் த உமன் இன் சொசைட்டிங்கிற புக்கில் இருந்து சாப்டர் நம்பர் 22 ஐடியல் மேரேஜ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சாப்டர் வந்து இந்த புக்கில் பேஜ் நம்பர் 243. நம்ம இது வரைக்கும் 249 வரைக்கும் படிச்சிருக்கோம். ஸோ இப்போ பேஜ் நம்பர் 250 இருக்கிறத நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து இதோட 4 பார்ட்ஸ் வந்து யூடியூப் ரெக்கார்டிங்கில் வந்து எங்கள் சேனலில் இருக்குது. ஸோ இது வந்து பார்ட் 5, ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லவ் மேக்ஸ் யுவர் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ப்ராக்ரஸிவ். யூ டு நாட் பிகம் ஸ்டக் இன் த செக்ஷுவல் ஆர்கன்ஸ், பட் யூ கோ பியாண்ட் தம் டு இமோஷனல் லவ், மென்டல் லவ், love of creative talents and spiritual values, and deep appreciation of who your spouse really is and his purpose. ஸோ இங்கே டோர்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி லவ் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல் லெவல் மட்டும் கிடையாது. ஸோ அதையும் தாண்டி இமோஷனல் லெவல், மென்டல் லெவல்லையும் அந்த லவ் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸோ என்ன அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சச் அ ப்ராக்ரஸிவ் ரிலேஷன்ஷிப். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் லெவலில் மட்டும் ஸ்ட்ரக் ஆகாமல் ஸோ அடுத்தடுத்த லெவலில் வந்து அந்த லவ் எனர்ஜி வந்து நம்ம வந்து ரைஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு போகணும். அதுதான் வந்து ப்ராக்ரஸிவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. சச் அ ப்ராக்ரஸிவ் ரிலேஷன்ஷிப் இவென்ச்சுவலி கிரியேட்ஸ் அட்வான்மெண்ட் பிட்வீன் கப்புள். ஸோ அந்த மாதிரி வந்து மெனி லெவல்ஸில் வந்து அந்த அந்த லவ் எனர்ஜியை நம்ம வந்து பாஸ் பண்ணி கொண்டு போகிறதா வந்து ஒரு ஒன்னஸை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஹவ் இவென்ச்சுவலி ஆல் பிளேன்ஸ் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ் ஆர் லிங்க்டு த்ரூ லவ், sex and marriage, and at-one-ment is completed. ஸோ அப்போ at-one-ment அப்படின்னா என்ன? ஸோ அதாவது அதோட ஒரு இன்னொரு மீனிங் எடுத்துட்டோம்னா நம்ம ஒன்னஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த ஒன்னஸ் அப்படிங்கிறது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம இந்த ஹியூமன் பாடிக்கு வந்து 7 பாடிஸ் வந்து இருக்குது. நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஃபிசிக்கல் பாடி, இமோஷனல் பாடி, ஸோ மென்டல் பாடி இருக்குது. ஸோ இன்னும் அதை தாண்டியும் சில பாடிஸ் வந்து இருக்குது, ஹையர் பாடிஸ் வந்து இருக்குது. அப்போ அந்த அத்தனை பாடியையும் பியூரிஃபை பண்ணி அந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸை வந்து சோல் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த 7 லெவல்ஸ் ஆஃப் பாடியும் பியூரிஃபைடு ஆகணும். ஸோ அந்த பியூரிஃபைடு ஆகணும் அப்படின்னா அந்த பியூரிஃபைடு ஆனால் மட்டும்தான் அந்த கான்சியஸ்னஸ் வந்து அந்த 7 பாடிஸ்க்கு வந்து கொண்டு போகும். ஸோ அதுக்கு வந்து லவ், செக்ஸ் அண்ட் மேரேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஒன்னஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்து எவ்ரி ஹியூமன் பீயிங் வந்து வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன் ரைட் ஃபிசிக்கல் இன்டர்கோர்ஸ், a man and woman give each other the following energies to balance each other's nature. ஸோ அப்போ ஒரு சரியான ஒரு இன்டர்கோர்ஸ் மூலமாக ஒரு ஆணும் பெண்ணும் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் போகிற பாயிண்ட்ஸ், அந்த எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே அவங்களால வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்பர் 1, the man gives etheric electricity or magnetism to the woman. This is why woman needs man. The relationship of a man and woman is the adjustment of the level of the energy field around each of them. If a man has too much etheric electricity, he needs to talk with the woman and touch a woman in order to balance himself. So ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அந்த அந்த between husband and wife வந்து அந்த during the time of intercourse மேன் வந்து தன்னோட பாடியில் இருக்கக்கூடிய எத்திரிக் எனர்ஜியை உமனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து உமனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்க. அதாவது அந்த எத்திரிக் எனர்ஜிங்கிறது வந்து ஃபிசிக்கல் கான்ஷியஸ்னஸோடு இருக்கிறத டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 2 வந்து த உமன் கிவ்ஸ் த மேன் ஆஸ்ட்ரல் ஆர் இமோஷனல் சப்ஸ்டன்ஸ் அண்ட் குவாலிட்டி. அதே சமயத்தில் வந்து ஒரு உமன் வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய இமோஷனல் சப்ஸ்டன்ஸ் அல்லது அந்த இமோஷனல் எனர்ஜியை வந்து மேனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹீ மஸ்ட் கிவ் திஸ் டு பிகம் சென்சிட்டிவ், கேரிங் அண்ட் மோர் இன் டியூன் வித் த நீட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ அப்போ ஒரு மேனுக்கு ஏன் இந்த எனர்ஜி தேவைப்படுது, இந்த இமோஷனல் சப்ஸ்டன்ஸ் தேவைப்படுதுன்னா சென்சிட்டிவாக இருக்கிறதுக்கும் ஒரு கேரிங்னஸோடு இருக்கிறதுக்கும் மற்றவங்களோட தேவைகளை புரிந்து அந்த கண்டிஷன்ஸை புரிந்து நடந்துக்கிறதுக்குமான அந்த சென்சிட்டிவ் அந்த தன்மைக்காக அந்த இமோஷனல் சப்ஸ்டன்ஸ் வந்து மேனுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்பர் 3, த மேன் கிவ்ஸ் த உமன் மென்டல் எனர்ஜி. ஸோ அப்போ அந்த மென்டல் எனர்ஜி வந்து ஒரு மேன் வந்து உமனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்க. ஷீ நீட்ஸ் தீஸ் டு பிகம் மோர் லாஜிக்கல், டிட்டாச்ட் அண்ட் டிஸ்கிரிமினேட்டிவ் இன் ஹர் சாய்ஸஸ், திங்கிங் அண்ட் ஆக்ஷன்.
ஸோ அப்போ ஒரு மேனை கம்பேர் பண்ணும்போது உமன் வந்து இமோஷனலி அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஒரு உமனை கம்பேர் பண்ணும்போது மென் வந்து மென்டலி அதிகமாக அந்த எனர்ஜி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால அந்த மேன் வந்து அந்த உமனுக்கு தேவையான அந்த லாஜிக்கல் பவரை அட்டைன் பண்ணக்கூடிய எனர்ஜி, ஒரு டிட்டாச்சாக இருக்கக்கூடியது, டிஸ்கிரிமினேட்டிவ்னா ஒரு பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாத்தையும் இந்த ஃபேக்கல்ட்டி எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய எனர்ஜியை வந்து ஒரு மேன் வந்து உமனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த லாஜிக்கலாக இருக்கிறது, டிட்டாச்சாக இருக்கிறது, டிஸ்கிரிமினேட்டிவாக இருக்கிறதுனா, ஸோ ஒரு உமன் எதில் இருக்கணும் அப்படின்னா தன்னோட சாய்ஸஸில், தன்னோட திங்கிங்கில், தன்னோட ஆக்ஷன்ஸில் அதை வச்சுக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த எபிலிட்டிஸ் எல்லாம் ஒரு மேன்ட்ட இருந்து உமனுக்கு வந்து வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The woman gives the man intuitional energy. So he must have this to develop a sense of wholeness of life and living, to have compassion for all being, and to work for the welfare and benefit of all instead of just his own separative interest. ஸோ சுயநலமாக இல்லாமல் ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேனுக்கு வந்து உமன் வந்து இன்ட்யூஷனல் எனர்ஜிஸை அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்பர் 5, the man gives the woman will energy or atmic energy. She must have this to become concentrated in one pointed achievement and powerfully focused in a great sacrificial labor. So the man gives the woman will energy. She must have this to become concentrated in one pointed achievement and powerfully focused in great sacrificial labor. So அப்போ அந்த ஒரு ஒன் பாயிண்டட்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா உமனுக்கு வந்து மேன்ட்ட இருந்து அந்த வில் எனர்ஜியானது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ அப்போ ஒரு உமனை கம்பேர் பண்ணும்போது ஒரு மேனுக்கு வந்து வில் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்போ அதை வந்து அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஸ்டடி எக்ஸ்பேண்டிங் லவ் எக்ஸசைஸ் இன் மேரேஜ் provides the source of such a substance of love. Unless you have enough love substance, you will remain naked at the gate of higher worlds and you will not be accepted by the guardians. So அப்போ அந்த ஸ்டடியான அந்த லவ், ஸோ அந்த லவ்ங்கிறது வந்து எப்படி வருது? ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து வாழும்போது அந்த லவ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ அந்த டெவலப் ஆகக்கூடிய லவ் தான் இப்போ நம்ம அந்த படித்த அந்த 6 பாயிண்ட்ஸையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு பேஸாக இருந்து அந்த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் லவ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த லவ் சப்ஸ்டன்ஸ் இருந்தால் தான் இந்த 6மே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அந்த ஒரு கிரவுண்டே அதுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அந்த லவ் எனர்ஜி, அந்த லவ் சப்ஸ்டன்ஸ்ங்கிறது இல்லை அப்படின்னா அந்த ஒன்னஸ் வந்து அடைய முடியாது அப்படிங்கிறதா இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? யூ வில் ரிமைன் நேக்ட் அட் த கேட் ஆஃப் ஹையர் வேர்ல்ட்ஸ் அண்ட் யூ வில் நாட் பி அக்செப்டட் பை த கார்டியன்ஸ். ஸோ அப்போ அந்த ஒன்னஸ்ங்கிறத வந்து நீங்கள் அடைய முடியாது. அப்போ அந்த ஒன்னஸ்ங்கிற கேட்டை திறந்து நீங்கள் வந்து அந்த பாதுகாவலர்களை தாண்டி நீங்கள் போக முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இஃப் அ மேரிட் கப்புள் இஸ் ஃபியூஸ்ட் வித் ஈச் அதர் அண்ட் டுகெதர் தே ஆர் ஃபியூஸ்ட் வித் அ டீச்சர், தே யுனைட் ஆன் டீப்பர் லெவல்ஸ். ஸோ அப்போ அந்த ஒரு மேரிட் கப்புள் வந்து எல்லா விதத்துலையும் அவங்க ஃபியூஸ் ஆகி இணைந்து அவங்க ஒரு டீச்சர் கூடயும் அவங்க எனர்ஜி லெவலில் வந்து இணைந்தாங்க அப்படின்னா தே யுனைட் ஆன் டீப்பர் லெவல், அந்த ஒன்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Okay, their love expands even more. The whole secret in marriage is to create fusion on increasing levels and become unified with love. So again and again அதே தான் சொல்கிறாங்க. அந்த ஒன்னஸ்ங்கிறது அதில் தான் வந்து பாசிபிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ the marriage is a conscious commitment between two people of the opposite sex, actualize the law of love and to protect the fruits of their love. So marriage is a conscious commitment between two people of the opposite sex to actualize the law of love and to protect the fruits of their love. ஸோ அப்போ அந்த மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு கான்ஷியஸ் கமிட்மெண்ட். ஸோ எதுக்குன்னா அந்த லவ் அப்படிங்கிறத வந்து ஒரு ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு 2 பேர் கமிட்டடாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த லவ்வை வந்து கொண்டு வர்றது மூலமாக ஒரு நல்ல குழந்தையை வந்து இந்த பூமிக்கு வந்து கொண்டு வர்றதுக்கும் அது வந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மேரேஜ் இஸ் அ கான்ஷியஸ் கல்டிவேஷன் ஆஃப் த லவ் எலமெண்ட். ஸோ மேரேஜ் மேக்ஸ் செக்ஸ் பர்பஸ்ஃபுல். ஸோ அப்போ அந்த மேரேஜுங்கிறது வந்து எதுக்காக பண்ணுறோன்னா அந்த ஒரு குழந்தையை கொண்டு வரதுக்காக தான் அந்த மேரேஜுங்கிறத பண்ணி ஆணும் பெண்ணும் வந்து சேர்றாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு மேரேஜ் அப்படிங்கிறத வந்து அந்த செக்ஸுக்கு வந்து பர்பஸ்ஃபுல்லாக ஆக்குதுங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் லேட்டாக ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, ரைட். ஸோ மேரேஜ் இஸ் கமிட்மெண்ட் டு ஆக்சுவலைஸ் லவ் இன்டு பெர்ஃபெக்ஷன். ஸோ மேரேஜ் cannot be considered successful
unless both partners offer to each other the precious gifts of body, heart, mind and spirit. ஸோ அப்போ அந்த ஒரு மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னோட உடல், தன்னோட ஹார்ட், தன்னோட மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்டை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ஃபிசிக்கல் கான்ஷியஸ்னஸில் மட்டும் இல்லாமல் ஹார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அன்பை செலுத்துறது. ஸோ மைண்ட் அப்படின்னா வந்து அந்த நாலேஜை வந்து ஷேர் பண்ணிக்கிறது, அல்லது அந்த நாலேஜை தன்னோட வாழ்க்கை துணை பயன்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுறது. ஸோ சோல் கான்ஷியஸ்னஸையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுறது மூலமாக தான் ஸோ அந்த மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மேரேஜ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாங்கிறத சொல்கிறாங்க. A healthy woman always want to see an ideal in her husband and then she feels proud, honored and protected. ஸோ ஒரு நல்ல ஆணாக ஒரு பெண் வந்து அவரை தன்னோட கணவனை பார்க்க விரும்புவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே சமயத்தில் a healthy man always wants to see beauty, health, gracefulness and caring in his wife. ஸோ அதே சமயத்தில் ஒரு ஆரோக்கியமான ஆண் வந்து எப்போதுமே வந்து ஒரு பெண்ணிட்ட வந்து பியூட்டி, நல்ல ஹெல்த், கிரேஸ்ஃபுல்னஸ் அண்ட் கேரிங்னஸை வந்து ஒரு பெண்கிட்ட பார்த்து அவர் வந்து தனக்கு மனைவியாக இருக்கணும் அப்படிங்கிறத எப்போதுமே ஒரு ஆண் வந்து விரும்புவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் லவ் அண்ட் மேரேஜ் ஆர் நாட் கம்ப்ளீட் until all the etheric centers of the couple are harmoniously fused. ஸோ சில ஸ்கூல்ஸ் வந்து 7 சக்கரங்கள் தனக்கு ஒரு மனிதனுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. சில ஸ்கூல்ஸ் வந்து 12 இருக்குன்னு சொல்கிறாங்க, சில ஸ்கூல்ஸ் 11 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் படித்த சில புத்தகங்கள் வந்து 108 சக்ராஸ் இருக்குது, மைனர், மேஜர், மினி எல்லாமே சேர்த்து 108 சென்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ டோர்கம் வந்து இந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா, physical love and marriage are not complete until all the etheric centers of the couple are harmoniously fused. ஸோ அப்போ ஒரு ஃபிசிக்கல் லவ்வும் ஒரு திருமணம்ங்கிறது வந்து எப்போது முழுமை அடையாதுன்னா அந்த இருவரோட அந்த சக்ராஸும் ஃபியூசன் வந்து நடக்கணும். ஸோ வேற இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா 7 சக்ராஸும் ஃபியூசன் ஆகணும் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த 7 சக்ராஸும் ஃபியூசன் ஆனாதான் அந்த ஃபிசிக்கல் லவ்வோ அல்லது அந்த திருமணங்கிறதோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி physical marriage in its true sense cannot take place until higher marriage is fact. So actually physical marriage in its true sense cannot take place until the higher marriage is fact. ஸோ அப்போ அந்த ஹையர் பாடிஸ்லாம் வந்து ஃபியூசன் ஆனாதான் வந்து அந்த ஃபிசிக்கல் மேரேஜுக்கே வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து டோர்கம் சார் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ 2 சக்கரங்கள் ஃபியூஸ் ஆனாதான் ஸோ அந்த ஃபிசிக்கல் லவ்க்கும் மேரேஜுக்குமே வந்து அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மேபி அதனால தான் வந்து அஸ்ட்ராலஜிஸ்லாம் வந்து திருமணத்துக்கு முன்னாடி வந்து அந்த நம்மளோட பெர்த் சார்ட்டை வச்சு அவங்க ஏதோ வந்து பொருத்தங்கள் வந்து பார்க்குறாங்க. ஸோ மேபி வந்து அந்த பெர்த் சார்ட்ஸ் வந்து ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய சக்கரங்களை ஒரு வேளை குறிக்கலாம். ஸோ 2 இதுவும் பொருத்தமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாங்கிறது ஸோ என்னோட பெர்செப்ஷன். எனக்கு அவ்வளோவா வந்து அஸ்ட்ராலஜிஸ் பற்றி எனக்கு வந்து தெரியாது. ஓகேயா? ஸோ மோஸ்ட் physical marriages are instinctive service to nature to perpetuate the human species. ஸோ அப்போ அந்த மேரேஜ் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வாழ்க்கையில் இணையக்கூடிய அந்த செர்மனி, அந்த மேரேஜ் ஆனது வந்து நம்ம மனித சமுதாயத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிங்டிவ் நேச்சர். ஸோ அது இன்ஸ்டிங்டிவ் நேச்சர்னா என்னன்னா, அந்த ஹியூமன் பீயிங், அந்த ஹியூமன் ஸ்பீசிஸை வந்து நீடிக்க வைக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்டிங்க்ட் தான் வந்து அந்த மேரேஜ் செர்மனி அப்படிங்கிறத வந்து டோர்கம் வந்து இங்கே வந்து மென்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் பேட். ஹவவர் இன் அ ட்ரூ மேரேஜ் இன்டர்கோர்ஸ் இஸ் பர்பஸ்ஃபுல் அண்ட் கான்ஷியஸ் ஆன் மெனி லெவல். ஸோ அப்போ அந்த 2 பேரும் வந்து சேரலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஒரு ட்ரூ மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல் லெவல் இன்டர்கோர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா லெவல்லையும் வந்து அந்த 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 ஃபியூசன் வந்து நடக்கணும். இமோஷனல், மென்டல், இன்ட்யூஷனல், இன்னும் அதர் லெவல்ஸ் இருக்குது, அதில் வந்து நடக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, மேரேஜ் ஆன் இமோஷனல் லெவல், மேரேஜ் ஆன் மென்டல் லெவல், மேரேஜ் ஆன் ஸ்பிரிச்சுவல் லெவல் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உதாரணமாக வந்து மேரேஜ் ஆன் இமோஷனல் லெவல் அப்படின்னா நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மியூச்சுவல் டிவோஷன் டு அன் ஐடியா அண்ட் டெடிகேஷன் டு ஃபீல்ட் ஆஃப் சர்வீஸ், ஸோ வர்ஷிப், ப்ரேயர், ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த மேரேஜ் ஆன் இமோஷனல் லெவல், மேரேஜ் ஆன் மென்டல் லெவல், மேரேஜ் ஆன் ஸ்பிரிச்சுவல் லெவல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக ஸோ அதை ப்ராக்டிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஐடியல் மேரேஜுங்கிறது வந்து ஒரு பெரிய சாப்டர். நாங்கள் ஆக்சுவலாக இங்கிலீஷில் வந்து இதை நாங்கள் எவ்ரிடே மார்னிங் வந்து
1 hour வந்து நாங்கள் வந்து படிக்கிறோம். ஸோ இந்த இதில் இருக்கிறது அப்படியே நம்ம வந்து படிக்கும்போது வேர்டு பை வேர்டு படித்து நம்ம அதை இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸோ அதோட எசன்ஸ் வந்து அப்படி ஃபுல்லாக வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுது. ஸோ நம்ம என்னதான் வந்து இதை நம்ம வந்து இங்கிலீஷில் படித்து நம்ம தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில டிரான்ஸ்லேட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு அக்யூரேட்டாக அவர் அந்த டோர்க்கம் எழுதுன மாதிரியே இருக்கிற மாதிரி இல்லாதனால தான் இதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இந்த செஷனை வந்து கண்டக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் சில காரணங்களால எங்களால் கிளாஸ் எடுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு 2 நாள் இந்த செஷன் வந்து வச்சுருவோம். ஸோ இதோட அடுத்த பார்ட்டை வந்து நம்ம வர ஃப்ரைடே வந்து நம்ம வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஒருவேளை இந்த பார்ட் 5 வந்து உங்களுக்கு அவ்வளோவா சில இந்த ரெக்கார்டிங் பார்க்குறவங்களுக்கு புரியலன்னா ஸோ அந்த ஐடியல் மேரேஜில் மிச்சம் இருக்கிற பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் நிறைய புரியும். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து மேரேஜ் ஆன் இமோஷனல் லெவல்னா என்ன, மேரேஜ் ஆன் மென்டல் லெவல்னா என்ன, மேரேஜ் ஆன் ஸ்பிரிச்சுவல் லெவல்னா என்ன, ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இன்னும் நிறைய இந்த சாப்டரில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ ஒன்றுன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.